விட்டு ஆலமரத்தடியில் இளைப்பாற நினைக்கும் அறிஞர்களுக்கு வணக்கம். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் என்ற சொலவடியின் உண்மை பொருளினை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சொந்த வீடும் வங்கியில் பணமும் பிள்ளைக்கு சொத்தாய் தர நினைக்கும் பெற்றோர்களே, கைப்பிடித்து விளையாட அக்கா தங்கை இல்லாததால் தானே கைபேசியை கட்டி கொண்டு அழுகிறோம். சொத்தாய் சொந்தங்கள் கிடைக்கும் பொழுது கைபேசி என்னும் கைத்தடிக்கு என்ன வேலை? மகளுக்கு கல்யாணம், சமூக வலைதளங்களில் அழைப்பு, நேரலையில் திருமணம், முய்ப்பணம் வீட்டிலிருந்து, கல்யாண சாப்பாடு வீட்டிற்கே. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். கண்ணீர் அஞ்சலி புகைப்படங்களுக்கு அதிகமான வருத்தங்கள் முகநூலில். நேரில் சென்று ஆறுதல் கூறுவதற்கு ஆள் இல்லை. தாயும் தந்தையும் பறந்து பறந்து பணம் சேர்த்து முதல் தர பள்ளியில் வசதியான விடுதியில் சேர்த்தனர். பிள்ளையின் எதிர்காலம் சிறக்க அந்நிய மொழியை அழகாக கற்று அம்மையப்பனை போல பணம் சேர்க்க பறந்து விட்டான் பிள்ளை. இப்பொழுது தாயும் தந்தையும் முதல் தர முதியோர் காப்பகத்தில். பெற்றோரின் அன்பு இல்லாமல், உறவினர்களின் ஆதரவு இல்லாமல், கவனிப்பாரும் கண்டிப்போரும் இல்லாத நிலையில் வளர்ந்த குழந்தைகள் ஆரம்ப பள்ளியை விடுத்து சீர்திருத்த பள்ளியில். உறவுகளை விதைக்க மறந்த காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் இவை. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். மண்ணில் விதைப்பது மட்டுமல்ல, மனதில் விதைப்பதும் விதைதான். அண்ணல் காந்தியின் அகிம்சையை விதைத்தது எனவோ ஒரு முறைதான். ஆனால் அதன் பயனாக அழியா புகழை இன்று வரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே. சகோதர சகோதரிகளே என்ற விவேகானந்தரின் ஆன்மீக விதை நம் பாரத தாய் திருநாட்டின் பெருமையை விளைச்சலாக இன்றளவும் தந்து கொண்டிருக்கிறது. போர்களுக்கு மத்தியில் பாரதத்தை சமாதான தூதுவராக உலகம் அங்கீகரிப்பது கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று விதை தந்த விளைச்சல் அல்லவா? உலகம் போற்றும் நம் பாரத பண்பாடும் கலாச்சாரமும் நம் முன்னோர்கள் விதைத்த விதை அல்லவா? அதன் நிழலில் நாம் பெருமை பெறவில்லையா? ஆனால் நாமும் ஒரு சில விதைகளை இன்று விதைக்கின்றோம். அவை வளர்ந்து கனியும் நிழலையும் தருவதில்லை, மாற்றாக இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. மரங்களை நட்டு பூமி தாயை காக்க வேண்டிய நேரத்தில் நெகிழியை விதைத்து தாய்மடியை மலடாக்கி கொண்டிருக்கிறோமே. அன்பை விதைத்து அறத்தை அறுவடை செய்ய வேண்டிய அதே நேரத்தில் சினத்தை வளர்த்து சண்டையை அல்லவா பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து நிலைகளிலும் அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே சொலவடைதான் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் என்ற அறிந்தும் ஆறாம் அறிவு மட்டுமல்ல, அனைத்து அறிவையும் மண்ணுக்குள் புதைத்துவிட்டு எதற்கோ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இனிமேலாவது இந்த நிலை மாற நம் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் பெருமையையும் ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் விதைத்துவிட்டு செல்லுவோம். வரும் தலைமுறையினர் அதன் விருட்சங்களில் நிழலில் உறவாடட்டும். நன்றி, வணக்கம்.